மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த மனமகிழ்ச்சி நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனை குறித்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த தம்பி வாலிப பாடுவது போல அன்பும் கூறுவே இன்னும் அதிகமாக இந்த கடைசி நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அன்பு கூற வேண்டும். அவர் மேல அன்பு செலுத்த வேண்டும். தேவன் நம் மேல் வைத்த அன்பு, அவர் நம் மேல் வைத்த அன்பினாலே அவர் நமக்காக அவர் தம் ஜீவனை குறித்த அன்பு. அல்லேலூயா. அவர் நமக்காக தம் ஜீவனையே கொடுத்தது. அப்படியா? தேவனை அதிகமாய் நேசிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் மாறாதவர். எப்படி வாசிங்க? நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாக்கவில்லை. வாசி வாசி. நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் மாறாதவர். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் கர்த்தர், நான் மாறாதவர். இன்னொருத்தர் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தெரிஞ்சு. இன்னொருத்தர் 41ஆம் அதிகாரம் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்போ நீங்க மல்கியா வசனம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் பிரதித்திரமாக நீங்கள் இல்ல நீ வாசிப்பா, நீ வாசி. நீங்க வாசி. நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை. நீங்கள் என்ன ஆகல? நிர்மூலமாக நீங்க அழியல. அதுக்கு காரணம் அவர் கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மாறாதவராக இருந்தார். நம்ம எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நம்ம மாறிடும். தள்ளிட்டோம் பிரசங்கம் பண்ணும்போது எது நோண்டாது. தேவன் மகிமையுண்டாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மாறாதவர். அவர் மாறாத தேவன். இந்த நாட்களை பார்த்தாக்கா எத்தனையோ பேர்கள் மாறிடுறாங்க. மனுஷர்கள் மாறுறாங்க. நான் கடைசி வரைக்கும் நான் உன்னை மாறவே மாட்டேன், நான் உனக்கு உதவியா இருப்பேன் என்று நினைப்பான். ஆனா மாறிடுறாங்க. சில வீடுகளை பாருங்க, பிள்ளைகளை கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு அவங்க படிக்க வைப்பாங்க. பெற்றோருடைய கனவுலாம் என்னவா இருக்கும்? கவனிங்க, பெற்றோருடைய கனவுகள் என்னவா இருக்கும்? ஐயோ நம்ம பிள்ளைங்களை நம்ம என்ன செய்யணும், நல்லா படிக்க வைக்கிறோம், நல்லா ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். எங்க அம்மாலாம் என்ன ரொம்ப நேசிக்கும். நான் நினைச்சேன் எங்க அம்மா கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும். ஆனா கடைசி எங்க அம்மா மறுத்த வழிபாடு என்ன அவங்க மாறி அவங்க கடைசி வரைக்கும் என் கூட போனாங்க. மாறிட்டாங்க, இறந்துட்டாங்க, கைவிட்டாங்க. என்ன விட்டு போயிட்டாங்க, கைவிட்டாங்க. அவங்க ஒரு பாட்டு பாடுகிறாங்க. கைவிடனே நான் கனபொழுதேனும் கைத்தல மறைந்துன்னையே என்றாரே. கைவிடனே நான் கனபொழுதேனும் கைத்தல மறைந்துன்னை. கைவிடனே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாற மாட்டேன்.
யோவான் பாடுறாரு, கைவிட்டு நான் கனப்பொழுது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய பைபிள் சொல்லப்பட்ட வசனம், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் இமை பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இலக்கியத்தினாலே உன்னை நான் சேர்த்துக் கொண்டேன். நான் இமை பொழுதுதான் உன்னை கைவிட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை கரபிடித்து நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. மனிதர்கள் உன்னை கைவிடலாம். மனிதனுடைய அன்பு மாறும். மனிதர்கள் நம்மை நான் கடைசி வரைக்கும் நான் மாற மாட்டேன். எப்படி சொல்லுவாங்க? நான் ஒரு பொழுதும் மாற மாட்டேன். நான் உண்மையா இருப்பேன். நான் கடைசி வரைக்கும் நான் மாற மாட்டேன். உன் கூடவே இருப்பேன். உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு ஒரு துணையா இருப்பேன். உனக்கு உதவியா இருப்பேன். உன் தேவைகளை நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். இந்த நாட்கள்ல அண்ணன் தங்கச்சி பார்த்து நான் சொல்லுவான், நீ கவலைப்படாதம்மா, நீ என்னுடைய சகோதரி, என் கூட பிறந்தவ, நான் உனக்கு கடைசி வரைக்கும் பார்த்துக்கலாம்னு சொல்லுவான். கடைசியா கல்யாணம் ஆனோடையும் பொண்டாட்டி பேச்சு கேட்டு என்ன செய்யணும், மாறிடும். அப்படிதானே? திருமணம் ஆனோடையும் தங்கச்சியாவது கூட பிறந்த சொந்தமாவது ரத்தமாவது பந்தமாவது பாசமாவது. ஒரு பாட்டு கேட்க, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. அல்லேலூயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. நான் உங்க கிருபையா, உங்க கிருபையா, நான் உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நீ ஆண்டவரை மறந்தால், நீ ஆண்டவரை மறந்து ஆண்டவரை விட்டு நீ விலகி போனால் இந்த உலகில வாழ்வேனோ. இந்த உலகத்துல வாழ முடியாது. ஆண்டவர் மறந்துட்டு, ஆண்டவரை விட்டுட்டு, ஆண்டவர் தேடாம, ஜெபிக்காம, பைபிள் வாசிக்காம, ஆராதிக்காம, ஆராதனைக்கு வராம இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் மாமிசமும் மனசும் விரும்புகிறது போல வாழ்கிறார்கள். தேவனை உண்டாதாக மனசும் மாமிசமும் விரும்புகிறது போல வாழ்கிறார்கள். தேவனை மறந்து விட்டார்கள். தேவனை தேடுவதில்லை. தேவனை தேட நேரமில்லை. ஆலயத்துக்கு வருவதில்லை. ஆராதனைக்கு வருவதில்லை. ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிப்பதில்லை. வீடுகளிலே ஜெபம் இல்லை. நானும் என் வீட்டார் வென்றால் கத்தரியை சேவிப்போம் என்று சொல்லப்படுகிறது. கத்தரை சேவிக்கிறது இல்லை. மறப்பேனோ மறந்து போவேனோ, நான் உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நீ ஆண்டவரை மறந்தால் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஒரு பாட்டு நாங்கள் பாடுகிறோம், உம்மை உம்மை மறந்து, அது பாட்டு, உம்மைக்கு வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. உம்மை மறந்து வாழ, அவரை மறந்து இந்த உலகத்தில் வாழ முடியாது. தேவனை மைண்டாதாக, தேவனை மறந்து இந்த உலகத்தில் நம்மால் வாழவே முடியாது. ஆண்டவர் அந்த வசனத்தில் என்ன சொல்ற வாசிப்பா, மல்கியால சீக்கிரம் வாசிப்பா. நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்படின்னா நீ மாறிட்டியா? அப்படி கேட்டேன்னா, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர். அப்படி நீங்க என்ன யார்? நான் மாறாதவரா இருக்கிறேன். உன்னை நடக்கிறேன், உன்னை விசாரிக்கிறேன், உன்னை பராமரிக்கிறேன். நான் உன்னை விசாரிக்காம முடியாது. உன் கவலை எல்லாம் என் மேல வைத்துவிடு. நான் மாற மாட்டேன். நீ என் மேலே கவலை வச்சுக்கா, உன் கவலை எல்லாம் நீக்கிடுவேன். அல்லேலூயா. உன் கவலை எல்லாம் தீர்த்திடுவேன். நான் உன்னை விசாரிக்கிற கர்த்தர். நான் உன்னை விசாரிக்கும் பொழுது, நீர் என்னை விசாரிக்கும் போது குறைவை காண்பீரோ. ஒரு வசனம் இருக்குல்ல,
நான் உன்னை விசாரிக்கும் பொழுது குறைவை காண்பீரோ? அவர் விசாரிக்கும் பொழுது ஏது குறைவு? அவர் மறந்தா இப்போ நம்மளை யாராவது மறந்துறாங்கன்னா நம்மளை விசாரிப்பாங்களா? சரி சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? சில என்ன சொல்லுவாங்க? ஐயோ உங்க ஞாபகமே இல்லைங்க, மறந்துட்டுங்க. சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஐயா என்னங்க ரொம்ப நாளாச்சு பேசி, ஒரு போன் கூட பண்ண மாட்டீங்களே, ஒண்ணுமே கண்டுக்கவும் மாட்டீங்களேன்னு வாங்க. மனசு என்ன சொல்லுவாங்க? ஐயோ நான் மறந்துட்டேங்க, உங்க நினைப்பே எனக்கு வரல, உங்க நினைவே எனக்கு இல்லை, உங்க ஞாபகமே இல்லை, உங்க ஞாபகமே எனக்கு இல்ல, மறந்துட்டேன். இதுதான் மனிதனுடைய இயல்பு. மனிதர்கள் அப்படிதான், நம்மளை மறந்துடுவாங்க, நம்ம நினைக்க மாட்டோம், நம்ம நினைவுல நம்ம இருக்க மாட்டோம். அதே நம்மளால ஏதாவது நல்லது நிறைய உதவிகள் நம்மளால ஆகுனாக்கா நம்ம தான் ஃபர்ஸ்ட் அவங்க நினைவுல இருப்போம். மனசுடைய இயல்பு சுவர் நம்மளால அவங்களுக்கு காரியம் ஆகலாம், நம்மளால தேவைகள்லாம் சந்திக்கப்படலாம், நம்ம அவங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா, அவங்க தேவைகள் எல்லாம் கொடுக்கறதா இருந்தா அவங்க நம்ம மறக்கவே மாட்டாங்க. நம்ம தான் அவங்க ஃபர்ஸ்ட் நினைவுல அவங்க மனசுல நம்ம தான் இருப்போம். ஆனா தேவன் அப்படி இல்லை. நம்ம அவரை மறந்துட்டாலும், அவரை விட்டு விலகி போனாலும், எத்தனையோ சந்தோஷம் நம்ம அவரை விட்டு விலகிறோமா இல்லையா? அவரை மறந்துட்டு எத்தனையோ சந்தோஷத்தை ஆண்டவரை விட்டு விலகிறோம், தூரமா போறோம். கர்த்தரை தேடுகிறது இல்லை, அதிகாலையில் நம்ம தேடுகிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நம்ம ஆண்டவரை தேடுகிறது மறந்துடுறோம், ஜெபிக்க மறக்கிறோம், பைபிள் வாசிக்க மறக்கிறோம். நான் கத்த நான் மாறாதவன், குடும்ப ஜபங்கள் இல்லை, மறந்துடுறோம். ஆண்டவர் தேடுறது இல்லை, ஆண்டவரோட பேசுறது இல்லை. ஏதோ தோட்டத்தில் வந்து ஆதாமே ஏவாளே நீ எங்க இருக்கிறாங்க அப்படிதான் தேடுறாரு. தேட முடியாது. ஆதி நாட்களிலே ஆதாமே ஏவாளை ஆண்டவர் படைத்தார் என்ன, ஆனா ஆண்டவர் தேடக்கூடிய நிலைமையில இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் தேடலாம், தேடக்கூடிய நிலைமையில இருக்கு. தேவனுடைய மகிமை உண்டாகும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தேவனை நாம் தேடக்கூடியவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மறப்பேனோ மறந்து போவேனோ தான். நம்ம மறந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் மறந்து போயிடறாங்க. கர்த்தரிடத்துல நன்மைகள் பெறுகிறோம், கர்த்தரிடத்துல ஆசீர்வாதம் பெறுகிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்ப வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44 அதிகாரம் 21 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44:21 வாசிங்க. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மறுபடியும் வாசனை வாசிக்க சிஸ்டர். யாக்கோபே இஸ்ரவேலே, இஸ்ரவேல் தேவ ஜனமே, என் ஜனமே, இவைகளை நினை, இவைகளை நினை. எதை நினைக்கிற நீ? ஆண்டவர் உன்னை நடத்தினதுக்கு, ஆண்டவர் உன்னை நடத்தினதை நினை, ஆண்டவர் உன்னை பராமரித்ததை நினை, ஆண்டவர் உனக்காக அன்பு கூர்ந்து உனக்காக சிலுவையில மரித்தாரே, உன்மேல் அன்பு வைத்து உனக்காக மரித்து உன்னை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டாரே, அதை நினை. நீ நன்றி இல்லாதவளாய் இருக்கிறாயே. உனக்கு எத்தனையோ நன்மைகளை நான் செய்தேன், உன்னை நான் போஷித்தனே. ஆகாயத்தின் பட்சிகளை போஷிக்கிற தேவன் தினமும் என்னை போஷிப்பதால் சோத்திருப்பினார். நீ சோத்திருக்கிறாயா? நினைக்கிறாயா? யாக்கோபே இவைகளை நினை. ஆண்டவர் செய்த நன்மைகளை நீ நினைக்கிறாயா? இல்லை, மறந்து ஆண்டவரை மறுதலித்து நீ மனசும் மாமிசமும் விரும்புகிறது போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நினைக்கிறாயா? ஆண்டவரை நினைக்கிறாயா? ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை நினைக்கணும். அல்லேலூயா. என் ஆத்துமாவே
கர்த்தரை சோத்தரி என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. சோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காத. இப்ப அந்த வசனம் வாசிங்க. யாக்கோபே யாக்கோபே இஸ்ரவேலே இஸ்ரவேலே யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை இவைகளை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த பாட்டு என்ன பாட்டு? அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் எத்தனை உபகாரம் செய்தார். ஒரு வசனம் சொல்லுவது, நான் இங்க வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா, எனக்கு எனக்கு முகாந்திரம் இல்லையா, எனக்கு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொன்னல. நான் வந்ததுக்கு குப்பத்தட்டில் இருக்கிற டம்ளர் போல காப்பி, அதான் முகாந்திரமா? ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, உன்னை வெள்ளியா உன்னை தங்கமா வச்சுட்டார், உன்னை தங்கமா வச்சிருக்கிறாரு, உன்னை பாராட்டுறாரு. எத்தனையோ உபகாரம் செய்திருக்காரு. அப்படிதானே? அப்படிதானே? இப்போ நீங்க ஊழியர் மீட்டிங் வச்சோம், நீங்க செய்தது உபகாரம் தானே? அவர் செய்த சகல உபகாரங்களையும் செய்த உபகாரங்களை மறக்க முடியுமா? உங்க பசங்க 2 பேரும் பள்ளிக்கூடத்தை லீவ் போட்டு எவ்வளவு உதவிகள் செய்தாங்க, அதுதான் உபகாரம். அதை மறக்க முடியுமா? ஆண்டவர் அப்போ ஒரு மனிதன், இப்ப இவங்க கவர்மெண்ட் வேலையை லீவ் போட்டு செய்தாங்க, கனகா லீவ் போட்டு செய்தாங்க, கனகா சாமிச்சு லீவ் போட்டு இங்க இருந்து குழந்தை பிறந்த அப்படியும் அவ்வளவு உதவியா இருந்தாங்க. இந்த உபகாரங்களை மறக்க முடியுமா? ஒரு மனிதன் செய்கிற உபகாரங்கள், உதவிகளை, அவன் செய்த நன்மைகளை நம்மளால மறக்க முடியல. சில சந்தர்ப்பத்தில் மனிதனுடைய சாட்சிகளை கேளுங்க. ஐயோ, நான் வாழவே வழி தெரியாம பலவிதமான பிரச்சனையில, குழப்பத்துல, நெருக்கத்துல, வேதனையோட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், கடன் தொல்லையினால மன அழுத்தத்துல இருந்தேன். இந்த நேரத்துல நீங்க ஒருத்தர் எனக்கு நீங்க செய்த உதவியை என்னால மறக்க முடியாதீங்க சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க, ஐயா நீங்க அந்த கஷ்டமான அந்த சூழ்நிலையில என் அண்ணன் தம்பியும் கூட எனக்கு உதவல, என் சொந்த பந்தங்கள் எல்லாம் கூட உதவல. ஒரு பாட்டு இருக்கா, பாட்டு பாடுங்க. சொந்தம் பந்தங்கள் சொல்லலாம் அப்படியாங்க, அப்படியாங்க நல்லா சார்ஜர் ஃபுல்லா போட்டுக்கலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லா கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லா கொள்ளலாம், மாற்றோர் மறுபடியும் சொந்த பந்தங்கள் சொல்லா கொள்ளலாம், மாற்றோர் சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம். சொந்த பந்தங்கள் என்ன செய்யலாம்? உன்னை சொல்லால கொள்ளலாம். இந்த சொற்கள் இருக்குத, அந்த ஒரு சொல்லு ஒரே வார்த்தை கொண்டுடும். ஒன்னே இல்லை. இப்போ உங்க அண்ணன் வீட்டுக்கு தங்கச்சி போறான், கனகா போகுது, நீ எதுக்கு வந்த, உனக்கு என்னதான் ஒன்னே இல்லை போ, அப்படி ஒரே வார்த்தை கொண்டுடும். சொல்லால் கொள்ளலாம். சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து. மற்றவங்களாம் அந்த உலக ஜனங்கள், மற்றவங்க சொந்த பந்தங்கள் நம்பினவங்க எல்லாம் சதி செய்து, சதி திட்டம் போட்டு உன் மதிப்பை கேட்கலாம். ஐயோ அவங்களா நல்லாதான் நல்லா, ஐயோ அது ரொம்ப மோசமானவங்க, அவங்களை பத்தி உனக்கு தெரியாது, அது நல்ல பிள்ளைங்க, நல்லவங்க கிடையாது, அவங்க கெட்டவங்க. உன் மதிப்பை கெடுக்கலாம். எப்படி உன் மதிப்பை? ஆமா, தேவன் செய்த சகல உபகாரங்களையும் நம்ம மறக்க கூடாது. இப்போ ஒருத்தர் அந்த மதிவதை சொல்லாத கொண்டு மன அழுத்தத்தோட குழப்பத்தோட இருக்கும் பொழுது, கவனிங்க, குழப்பத்தோடு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் உதவி செய்யும் போது அந்த உதவியை நமக்கு மறக்கவே முடியாது. ஐயோ நான் செத்தலான்னு இருந்தேன், நான் மரணத்தை நோக்கி ஓடிட்டு இருந்தேன், தம்பிக்கு வீட்டுக்கு எப்படி வாழுதுன்னே எனக்கு தெரியாத இருந்தேன், நான் செத்துலான்னு இருந்தேன், இனிமேல் வாழவே எனக்கு விருப்பம் இல்லாத இருந்தேன்.
என்னை நேசித்து என் மேலே அன்பு காட்டணும்லாம் திடீர்னு மாறிட்டாங்க. நான் அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது, நான் மாறாதவர். ஐயோ என்னை அன்பா நேசித்து என்கிட்ட பேசும்போது திடீர்னு பேச மாட்டாங்க. கவனிங்க, எதுவும் நோண்டாதீங்க. தயவுசெய்து என்னை கவனிங்க, என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. அதனால் சோத்திரம். மாறாதவர் எல்லாம் நல்லா பேசியிருப்பாங்க, திடீர்னு செய்வாங்க பேச மாட்டாங்க. திடீர்னு நல்லா தானே பேசியிருந்தாங்க. நம்மளை பார்த்தா என்ன செய்வாங்க, பூம் மாட்டுக்கார போல. அந்த சின்ன குழந்தை இந்த வயசு சின்ன பையனா 7-8 வயசு இருக்கும்போது, ஆமாம், அங்கே ஒரு கண்ணுக்குட்டியை கிளத்திடுவான், இங்கே ஒரு மாடு பார்த்துருப்பான், அங்கே ஒரு மாடு பார்த்துருவான். அவன் சொல்லுவான், உன் மாமா முகத்தை கொஞ்சம் பாருமே. கொஞ்சம் பாருன்னா பார்க்காது. ஆனால் கடைசியாக உன் மாமா முகத்தை கொஞ்சம் பாருன்னு கட்டாக அந்த மாட்டுக்கு எவ்வளோ ட்ரைனிங் பாருங்க. சிலர் அப்படிதான் நம்ம வழியில் நடந்து போவோம், நல்லா பேசுனவங்க, மணிக்கணக்காக ஃபோனில் பேசுனவங்க, நல்லா விசாரித்தவங்க, நல்லா அன்பாக விசாரித்தவங்க, நான் கடைசி வரைக்கும் நான் மாற மாட்டேன், உன் கூடயே இருப்பேன்னு சொல்லுவாங்கலாம், மாறிடுவாங்க. நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்மளை மறந்துடுவாங்க, நம்மளை கை விட்டுருவாங்க, நம்மளை வழியில் பார்த்தா கூட கண்டுக்காத போவாங்க. இதுதான் மனிதர்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர். ஏன் வசனம் வச்சுங்க, நான் யாக்கோபே இஸ்ரவேலே, இல்ல அந்த இல்ல மணிக்காது, நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவன், நான் கர்த்தர், நான் மாறாதவன். இந்த உலகத்துல யாரும் உன்னை மாறிடலாம். உன்னை நேசித்தவங்க, உங்கள்கிட்ட மணிக்கணக்கா பேசினவங்க, அன்பா இருந்தவங்க, நான் கடைசி வரைக்கும் உன் கூடயே இருப்பேன், உனக்கு உதவியா இருப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், நீ கவலைப்படாத, நான் இருக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன், உன் பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ ஏன் அழுகுற, உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன், உனக்கு நான் துணையாக இருப்பேன் சொல்லுவாங்க. அப்படிதானே? கடைசியாக மறந்துடுவாங்க, நம்மளை விட்டு போயிடுவாங்க, விலகிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறான், நான் கர்த்தர். மனிதனுடைய அன்பு மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், உறவுகள் மாறும், உற்றார் உறவுகள் மாறும், எல்லாரும் மாறுவார்கள். ஆனால் நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் மாறாத தேவன். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றுமே, நேத்திக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் மாறாதவர். அல்லேலூயா. என்னைக்கும் மாறாதவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் என்னைக்கும், நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றைக்கும் மாறாதவர். என்றைக்கும் உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் நான் உன்னோட இருப்பேன். உலகத்தின் இந்த உலகம் முடிகிற வரைக்கும், நீ இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் நான் மாறாதவன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். நான் உன்னை வழி நடத்துவேன். உன்னை வழி நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எல்லாரும் மாறுவாங்க, நீ கவலைப்படாத. உன் கண்ணீரை துடைக்கிறவர் இயேசு, உன் கஷ்டத்தை விடுதலையாக்குறவர் இயேசு, உன்னை விடுவிக்கிறவர் இயேசு, உன்னை நடத்துகிறவர் இயேசு, உன்னை பாதுகாக்கிறவர் இயேசு, உன்னை பராமரிக்கிறவர் இயேசு, உன்னை போஷிக்கிறவர் இயேசு. காட்டு புஷ்பங்களை உடுத்தி வைக்கிற தேவன் உன்னை உடுத்தி வைக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. இப்ப அங்க வாசிங்க, ஏசாயா 44:21 வாசிங்க. யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை. எதை நினைக்கணும்? நீ ஆண்டவர் செய்த உபகாரங்களை நினைக்கணும். உன்னை பாதுகாத்ததை நினைக்கணும், உன் குடும்பத்தை பாதுகாத்ததை நினைக்கணும், உன் பிள்ளைகளை தேவன் பாதுகாத்ததை நினைக்கணும், உன்னை போஷித்தாரே அதை நினைக்கணும், உன்னை வழி நடத்தினாரே நீ அதை நினைக்கணும். நீ கடன் பிரச்சனையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் என்று உன்னை கடன் பிரச்சனை உன்னை விடுதலையாக்கி உன்னை நடத்தினாரே நீ அதை நினைக்கணும். இனிமேல் என்னால் வாழ முடியாது, இனிமேல் என்னால் வாழ முடியாது, எனக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, வாழ்வதை விட செத்துலாமான்னு தோணுது, என்னால் வாழவே முடியல, எனக்கு வாழவே பிடிக்கல, இந்த உலகம் எனக்கு வெறுப்பாக இருக்கு, என் குடும்பம்லாம் என்னை வெறுக்குது, என் பிள்ளைகள் என்னை வெறுக்கிறாங்க, என் கணவர் என்னை நேசிக்க மாட்டாரு, என்னை எல்லாம் மாறுறாங்க, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க.
நான் இனி எனக்கு வாழ விருப்பம் இல்லை என்ற சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார்? வாசிங்க. நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேல் ஜனமே, தேவ ஜனமே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எப்படி பாயிண்ட்? நீ என் தாசன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, இஸ்ரவேலே என் ஜனமே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை யார் மறந்துட்டாலும் நான் இருக்கேன். உன்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் சேர்ந்து பாருங்க. நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்வார். அல்லேலூயா. உன்னை காண்கிறார். நீ என் தாசன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் உன்னை மறக்க மாட்டார். எல்லாரும் உன்னை மறந்துடலாம், உறவுகள் எல்லாம் உன்னை மறந்துடலாம், எல்லாரும் உன்னை விட்டு விலகி போயிடலாம். உங்ககிட்ட நன்மை பெற்றவர்களெல்லாம், உன்னிடத்துல உதவி பெற்றவர்களெல்லாம் உன்னை மறந்து போயிடலாம். அவர் என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. உன்னை காண்கிற தேவன், அவர் உன்னை காண்கிறார். அவர் காண்கிற தேவன். உன்னை யார் உன்னை கண்டாலும் உன்னை கண்டுக்காத போயிடலாம். மற்றவர்களாம் எத்தனையோ பேர் உன்னை கண்டுக்காத உன்னை விட்டு விலகி போயிடலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை காண்கிற தேவனா இருக்கிறார். உன்னை கண்டு கொண்டிருக்கிறார், உன்னை பார்க்கிறார். உன் நிலைமைகள் அவருக்கு தெரியும், உன் சூழ்நிலை அவருக்கு தெரியும், உன்னுடைய கஷ்டம் அவருக்கு தெரியும். நீ வேலை இல்லாமல், நீ வறுமையில, நீ தரித்திரமா இருக்கிறது, நீ வறுமையில இருக்கிறது, உன் வாழ்க்கையை வெறுத்து இருக்கிறது, வாழ்வா சாவா என்று நீ போராடி கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ்வது என்று வழி தெரியாமல், திசை தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ என் தாசன், நீ என்னால நீ மறக்கப்படுவதில்லை, இயேசுவால நீ மறக்கப்படுவதில்லை. எல்லா மனிதர்களும் மறந்துடலாம், எல்லாரும் உன்னை விட்டு போயிடலாம், உங்ககிட்ட பேசினவர்கள் பேசாமல் போகலாம், மணிக்கணக்காக பேசியிருப்பாங்க, உன்னை விசாரிச்சிருப்பாங்க, கடைசி வரைக்கும் நான் இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஒரு பாட்டு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். உன்னை கண்மணி போல காப்பேன், உன்னை கண்மணி போல பாதுகாப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன், உன் கவலைகளை போக்குவேன், உன் வியாதியிலிருந்து உன்னை சுகமாக்குவேன், உன்னை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவேன், உன்னை வறுமையிலிருந்து உன்னை மாற்றுவேன், உன் தரித்திரத்தை நான் மாற்றுவேன். மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம், உறவுகள், சொந்த பந்தங்கள், உன்னுடைய அண்ணன், தம்பி, சகோதரிகள் எல்லாரும் உன்னை கைவிட்டு இருக்கலாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கண்மணி போல பாதுகாப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை என்றும் கைவிட, என்றைக்குமே உன்னை கைவிட மாட்டான். உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் உன்னோடு கூட. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவன் பாடுகிறான், உம்மை நம்பினோ மாண்டதில்லை, 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 உம்மை நம்பிய
கண்டதில்லை. துன்பங்கள் பலமா நெருங்கி வந்தாலும் தொல்லைகள் உன்னை அணுகி வந்தாலும் துன்பங்கள் பலமா நெருங்கி வந்தாலும் தொல்லைகள் உன்னை அணுகி வந்தாலும் காக்கவல்ல சத்தமா ஆறு மாசம் தரீங்க உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. இந்த மல்கியாவை வாசிப்பு, இந்த மல்கியாவை வாசிப்பு, இந்த மல்கியாவை வாசித்தோம். இந்த மல்கியாவில் என்ன சொல்றாங்க? நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீ நிர்மூலமாகவில்லை, நீ அழியவில்லை. உன் கஷ்டம் உன்னை அழிக்காது, உன் வேதனை உன்னை அழிக்காது. நீ மன அழுத்தத்தோட இருக்கிறாய், தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணம் உனக்கு இருந்ததா? நீ அழியாதபடி உன்னை அவர் கர்த்தர், அவர் மாறாதவராய் இருந்தபடியால் இன்றைக்கு நீ ஜீவனோடு இருக்கிறாய். அழியாதபடி எப்படி உன்னை அழியாதபடி வாசி. நீங்கள் நிர்மூலமாகாதபடி. நிர்மூலம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாத இருக்குதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நான் நிற்கிறது கர்த்தருடைய கிருபை, நான் வாழ்வது கர்த்தருடைய கிருபை, நான் நிற்பது அவருடைய கிருபை. நான் இம்மட்டமாய் நிலைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை. அவர் இல்லாம நான் இல்லை. அவருடைய கிருபை தான் என்னை பாதுகாத்தது, அவர் கிருபை தான் என்னை நடந்தது, அவர் கிருபை தான் என் குடும்பத்தை பாதுகாத்தது, என் கணவரை பாதுகாத்தது, விபத்துகளில பாதுகாத்தது, வியாதி நேரத்தில் பாதுகாத்தது. நான் மன அழுத்தத்தில் இருக்கும்போது, குழப்பத்தோடு வாழ முடியாத நிலைமையில் இருக்கும்போது அவர் பாதுகாத்தது. அவர் கிருபை. நான் நிற்பது நிர்மூலமாகாது கர்த்தருடைய கிருபை. நீ நிர்மூலமாகாது இருந்தது கர்த்தருடைய கிருபை. அங்க ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் மாறாதவராய் இருந்தபடியால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அவர் மட்டும் மாறி இருந்தார்னா நம்ம சேற்று நம்ம எத்தனை முறை மாறுறோம், எத்தனை முறை ஆண்டவருடைய விட்டு விலகிறோம், எவ்வளோ நன்மைகளை பெறுறோம், எவ்வளோ நம்ம வீடு கேட்டால் வீடை கொடுக்குறாரு, காரு கேட்டால் காரை கொடுக்குறாரு, பைக்கு கேட்டால் பைக்கை கொடுக்குறாரு. நீ கேட்குறதெல்லாம் கொடுக்குறாருல்ல. நன்றி இல்லாமல் நம்ம ஜெபிக்கிறோமா? குடும்ப ஜெபம் இருக்கா? ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? ஆலயத்துக்கு வரோமா? நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குறாரு. உனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்தார். அவர் மாறி இருந்தால், அவர் ஒரு நிமிஷம் மாறினா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நடு தெருவுக்கு வந்துடும். அவர் நான் மாறாதவர், நான் கர்த்தர். வாசி. நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர். போதும். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் மட்டும் மாறி என்ன நம்ம நிலைமை ஐயோதான். புட்டுக்கிறோம், நடு வீதிக்கு வந்துட்டு இருப்போம், தெருவுக்கு வந்துட்டு இருப்போம், தரித்திரத்தில் போயிருப்போம். அவர் மாறினா நம்ம எத்தனை மட்டும் மாற்றி உடனே சுத்திகரிப்பு கொண்டு வச்சாக்கா, நான் இதை போல் ஆண்டவரை விட்டு விலகிட்டேன், நான் பாவம் செய்துட்டேன், நான் நன்றியா இல்லை, நான் சரியாக ஜெபிக்கல, நான் ஆராதனைக்கு வரலன்னு அறிக்கெட்டு ராபோஜனை எடுத்துட்டு மறுபடியும் பழைய குருடி கதவு திறடி. ஆமாம், ஒரு பழைமொழி மறுபடியும் பழைய குருடி கதவை திறடி. பழைய பாவம் மறுபடியும் சேர்த்துல போய் உங்களுக்கு பண்ணி போல அப்படியே போய் பண்ணி எப்படி போ அப்படியே சேர்த்துல போய் அப்படி தலையை விட்டுட்டு அப்படியே ஒன்று கொடுக்கணும் இருக்கோம். நம்மள பண்ணியா ஆண்டவன் மாறணும், நம்ம மாறி இருக்கும். என்ன செய்யறோம்? நாய் தன் கட்டினதை தின்னது போல எல்லாம் அறிக்கை எடுத்து எல்லாம் பண்ணுது. ஆண்டவரே நான் நன்றி இல்லாத போயிட்டேன், நீங்கள் அப்படி செய்றீங்க, என் பிள்ளைக்கு நல்ல ஸ்கூலில் சீட்டு கொடுத்தீங்கோ, நல்ல காலேஜில் நல்ல சீட்டு கொடுத்தீங்க, நிறைய பணம் கொடுத்தீங்க, நல்ல வேலையை கொடுத்தீங்க, அதை கொடுத்தீங்க, இதை கொடுத்தீங்க, நல்லா கொடுத்தீங்க. ஆனால் நான் என்ன செய்துட்டேன்? டாட்டா பாய் பாய் ஆண்டவரே, எனக்கு நேரம் இருக்கும்போது தான் நான் ஜெபிப்பேன். நேரம் இல்லை. ஏமா சர்ச்சுக்கு வரல? ஐயா நேரமே இல்லை, எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன்.
ஆண்டவர் பிஸி ஆகிட்டா நீ பசியாக தான் இருக்க. ஆண்டவர் பிஸியா? ஆண்டவர் எவ்வளோ பிஸியாக இருக்கிறார். நம்ம ஆண்டவரோட நம்ம பிஸியா? அவர் கர்த்தர். கடைசி காலம், அவர் நியாயம் தீர்க்கிற காலம். நம்ம மாறினா, அவர் மாறினா நம்ம சாப்டர் க்ளோஸ். அவர் மாறாத வரைக்கும் நமக்கு கொடுக்கணும் தான். என்ன? அவர் மாறாத வரைக்கும் உனக்கு வாழ்வு தான். அவர் என்னைக்கு மாறுறாரோ அன்னைக்கு நம்ம ஜோலி முடியுது. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள், கிறிஸ்துவ குடும்பங்கள் பின்வாங்கி போகிறாங்க, உலகத்தோடு போயிடுறாங்க, ஆண்டவரை விட்டு போயிடுறாங்க. வேதம் என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதை நான் உன்னை கைவிடுதும் இல்லை, நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் உங்களை, நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் உங்களை விட்டு விடுவேன். அவர் மாறி விட்டுட்டார் நினைக்க. இந்த உலகத்தில் யாருமே கை கொடுக்கவே முடியாது. ஆண்டவர் உன்னை விட்டுட்டார்னா, உன் குடும்பத்தில் உன்னை விட்டார்னா, உன் ஊழியத்தில் உன்னை விட்டார்னா வேற யார் உனக்கு கை கொடுக்க முடியும்? ஆண்டவர் கரம் பிடித்து கடைசி வரைக்கும் நடத்துகிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. அவருடைய பாதுகாப்பு தான், அவருடைய வழி நடத்து தான். அவர் மாறி உன்னை விட்டார்னா அவ்வளோதான், சாப்பிட்டு முடிஞ்சது. ஆனால் கர்த்தரை விட்டு விடாமல் இருப்போம், கர்த்தரை விட்டு விலகாமல் இருப்போம். நீ தேவனை விட்டு விலகாமல் இருப்போம். சத்தம் போடாத. தேவனை விட்டு விலகாமல் இருக்கணும். ஒரு நாள் ஆண்டவரை விட்டு நம்ம விலகக்கூடாது. நன்றி அறிவுள்ளவளாக இருக்கணும், நன்றியாக இருக்கணும். அவர் செய்த நன்மைகள் எல்லாம் குடும்ப ஜபத்தில் சோத்திரம் பண்ணணும். கர்த்தர் என்னை போஷித்தபடினால் சோத்திரம், அவர் நடத்தினபடினால் சோத்திரம், என் பிள்ளைகளை பாதுகாத்தபடினால் சோத்திரம், பிரயாணத்தில் பாதுகாத்தபடினால் சோத்திரம், என் ஜீவனை தந்தபடினால் சோத்திரம், சோத்திரம் 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 சோத்திரன்னு துதிகளின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். உன் வீடுகளிலே ஜெய கம்பீர சத்தம் கேட்க வேண்டும், துடிக்க வேண்டும். ஜெபம் கேட்கணும், பைபிள் வாசிக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும். நம்ம மாறாதவராக இருக்கணும். நன்றியை தவிர வேறு எதை கேட்குறேன்? ஒரு வசனம் இருக்குது, நன்றி செலுத்துவதை தவிர நான் உன்னிடத்தில் எதை கேட்குறேன்? அவர் உன்னிடத்தில் நன்றியை தான் எதிர்பார்க்குறேன். நீ நான் உனக்கு நிறைய பணம் கொடுத்தேன், நிறைய சொத்து கொடுத்தேன், உன்னை நிறைய பணக்காரர் ஆக்கிடுறேன், பெரிய டெவலப் பண்ணி விட்டேன், உன் தரத்திலலாம் மாறிச்சு, அதனால காணிக்கப்பட்டியில் வந்து நிறைய கொண்டு வந்து ஒரு லட்சமாக போட்டுன்னு சொல்லிட்டேன். நீ நன்றியா இரு, நன்றி உள்ள இருதயத்தோடு இரு. நீ ஜபம் பண்ணு, குடும்ப ஜபம் பண்ணு, நீ சோத்திரம் செய், நீ துதி ஆராதி, நீ பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்பட்டு நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்லு. மாறாத குடும்பத்தோடு நீ கர்த்தரை சேவி, குடும்பத்தோட ஆராதனை பண்ணு. இது கடைசி காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறான். அவர் மாறாத வரைக்கும் தான் உனக்கு வாழ்க்கை. அவர் மாறிட்டா நம்ம வாழ்க்கை எல்லாம் போச்சு. நம்ம ஆண்டவரை விட்டு விலகினான், நீ என்னை விட்டு விலகினான், நான் உன்னை விட்டு விடுவேன். ஆண்டவரை விட்டு விடுவான். ஆண்டவரை விட்டு விடாத நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறார். கடைசி வரைக்கும் நம்ம கரம் பிடித்து நடத்துகிறவர். அவர் வருகை வரைக்கும் நம்மளை அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் கரத்தில் நீ இருக்கணும். என்ன இருக்கணும்? இப்போ ஒரு பிள்ளையை கூட்டு போகிறாங்க. பிள்ளையை கூட்டு போகும்போது அதை அடங்காத கரத்தை கையை ஒதுறி விட்டு போனேன்னா விபத்துகள் ஆகும். விட்டுருங்க, விபத்துகள் ஆகும், அடிப்படும். தாய் தாபம் கரத்திலே இருக்கணும், அடங்கி இருக்கணும். ஆண்டவர் சொல்றா, ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்தபடி என்னுடைய பலத்தை கரத்திலே அடங்கிரு. நான் உன்னை உயர்த்துவேன். சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, சில காரியங்கள் நன்மைகள் கிடைக்காத போது, என்னை ஆண்டவர் கைவிட்டாரே, எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரே, எனக்கு எந்த உதவியும் இல்லை, அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, நான் மட்டும் இப்படிக்கிறேனே, அவங்க நல்லா இருக்காங்களே, நான் நாசமாக போகிறேனே, நீ மாறிட்டினா எப்படி உன்னை ஆண்டவர் நடத்துவார்? கடைசி வரைக்கும் அவர் நடத்துவார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் அவர் மனம் மாற மனுஷன் அல்ல, பொய் சொல்ல மனு புத்திரன் அல்ல. அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கடைசி வரைக்கும் ஒன்று நடத்துவார். உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த பாயிண்ட்னா அந்த பாயிண்ட் ஜி என்ன நிர்மூலம். அது நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அவ்வளோ நீங்கள் அந்த பாயிண்ட் வாசி. நான் மேல் பாகத்திலிருந்து வாசி. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள், யாக்கோபின் புத்திரராகிய தேவஜனமே
நீங்கள் நிர்மூலமாவதில்லை. நிர்மூலமாவதில்லை. நீ கர்த்தருடைய காலத்தில் இருக்கிற வரைக்கும் நீ நிர்மூலமாகுவதில்லை. நீ நிலைத்திருப்பாய். பரலோக ராஜ்யத்துக்கு போக வரைக்கும் நிலைத்திருப்பாய். இந்த பூமியில உனக்கு அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். உன்னை அற்பமாய் கேவலமாய் உன்னை அற்பமாய் நினைத்து உன்னை தள்ளினவர்கள் மத்தியில, உன்னை கேவலமாய் நினைக்கிறவர்கள் மத்தியில, உன்னை இழிவாய் நினைக்கிறவர்கள் மத்தியில அவள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். நீ நிர்மூலமாவதில்லை. நான் கர்த்தர், நான் உன் கூடவே இருக்கிறேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாத முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்பா என் கூடவே இருந்தாங்க. எல்லாரும் மாறிட்டாங்க. எல்லாரும் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. என்கிட்ட நல்லா பேசினவங்க, என்கிட்ட நல்லா உறவாடினவங்க, நான் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னவங்கலாம் போயிட்டாங்க. என் கூடவே இல்லாண்டவர் கடைசி வரைக்கும் உன் கூடயே நான் இருப்பேன்னு சொன்னவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. நீங்க என் கூட இருந்தா போதாண்டவர். நீங்க ஒருவர் மாத்திரம் என் கூட இருந்தால் இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன். என் கூடவே இருந்தாங்க. நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க மட்டும் போதாங்க. நீங்க மட்டும் என் கூடவே இருங்க. நீங்க மட்டும் என் கூடவே இருங்க. நீங்க இல்லாம நான் வாழவே முடியாது. அதற்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம்ம கடைசி வரைக்கும் நாம் மாறாதவளா இருக்கணும். அவரிடத்தில் பெற்ற நன்மைகளுக்கு நன்றியா இருக்கணும். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். எல்லா துதிகலமையுமே கர்த்தருக்கு செலுத்தி சோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் சோத்திரம். அவர் வரும்பொழுது அவர் சந்திக்கும்படியாக தேவன் நம்மை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தும்படியாக சோத்திரம் பண்ணுவோம். அவர் எப்போ வந்தாலும் அவரை நாம் முகமுகமாய் காண மறுரூபமாக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியா சோத்திரம் பண்ணுவோம்.